வணக்கம். இது உங்கள் JG.lk. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா, Ikman ஆப் எப்படி யூஸ் பண்றது, அதால வர ஸ்கேம்ல எப்படி அலர்ட் ஆயிருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் இதில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்கு போவோம். Ikman வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் இருக்கு, வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது ஒரு ப்ராடக்டை வாங்குறதாலும் சரி, சேல்ஸ் பண்றதாலும் சரி, நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் கட்டாயம். அதோட பாத்தீங்கன்னா பை பண்றதையும் சேல்ஸ் பண்றதையும் தவிர இதுல சர்வீசஸும் இருக்கு. அதாவது ரெண்ட் கார், ஒரு ஹவுஸ் ரெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்களோ விற்க போறீங்களோ, மேக்ஸிமம் எல்லா சர்வீஸுமே இருக்கு. நீங்க இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வடிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யூஸ் பண்ணணும்னா இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணணும், இல்லாட்டி அதுல வெப்சைட்டுக்கு போயிட்டு லாகின் பண்ணிக்கொள்ளணும். அதாவது இமெயில் ஐடி இல்லாட்டி உங்களோட கான்டாக்ட் நம்பரை வச்சு இந்த ஆப்பை லாகின் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள போய் கொள்ளலாம். இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கவோ விற்க முடியுமோன்னு சொல்லியிருந்தேன். நீங்க எந்த ஒரு பொருளை வாங்க போறீங்கன்றாலும் எந்த ஒரு பொருளை விற்க போறோம்னாலும் எல்லாமே கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. அதாவது நீங்க ஒரு பொருளை விற்க போறீங்களா அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா மிடில் இருக்கும் போஸ்ட் அட்டன் இருக்கும். போஸ்ட் அட்டை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன கேட்டகரி, என்ன ப்ராடக்ட், என்ன பிராண்ட், அதோட என்ன வேரியன்ட் அப்படி நீங்க பிரிச்சு, மற்றது டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க உங்களோட டீட்டெயிலை கொடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபீச்சர்ஸையும் கொடுத்து நீங்க அந்த ப்ராடக்டை அதுல சேல்ஸுக்கு போட்டுக்கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னா யூஸ் ப்ராடக்ட்டும் இருக்கு, பிராண்ட் நியூ ப்ராடக்ட்டும் இருக்கு. அதாவது ஒரு பொருள் நீங்க பாவிச்ச பொருள் உங்களுக்கு வீட்டுல தேவை இல்லாம இருக்கும், பிரயோசனம் இல்லாம இருக்கிற பொருளை நீங்க இது மூலம் வித்துக்கொள்ளலாம். அது உங்களுக்கு காசா மாறிக்கொள்ளும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு புது பொருள் வேணும்னாலும் நீங்க இதுல பார்த்து வாங்கி கொள்ள முடியும். அதாவது ஒரு சர்வீஸ், அதாவது எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், A to Z எந்த சர்வீஸ் இருந்தாலும் இதுக்குள்ள நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆப்ல இருக்க பிரயோசனமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது ஒரு வீட்டுல உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தேவையில்லாம இருக்கிற பட்சத்துல நீங்க அதை சேல்ஸ் பண்ணி கொள்ளையிலும், அதோட உங்களுக்கு ஒரு புது ப்ராடக்டா இருந்தாலும் அதை சேல்ஸ் பண்ணிடலும். அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு தேவையான பை பண்ணிடலும். அந்த பிரைசிங் ஓகே ஆண்டு நீங்க பார்கெயின் பண்ணி பை பண்ணி கொள்ளையிலும். ஆனா இன்னொரு ஸ்கேம்னு சொல்லியிருந்தானோ, அந்த ஸ்கேம் வந்து பாத்தீங்கன்னா Ikman நீங்க யூஸ் பண்ண சொன்னீங்களே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அவங்களோட ஸ்கேம் அலர்ட் கொண்டு வரும். அதாவது இந்த ஸ்கேம் வந்து பாத்தீங்கன்னா Ikmanனால நடத்துற ஸ்கேம் இல்ல, Ikmanல இருக்க யூசர்ஸால வருது. அதாவது ஒரு யூசரால தான் இந்த ஸ்கேமர். இந்த ஸ்கேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா Ikmanக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. இதுல வர யூசர் தான் அந்த ஸ்கேமை செய்யறாங்க. ஸோ அந்த ஸ்கேமை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதோட அந்த ஸ்கேம்ல இருந்து எப்படி தப்பிச்சு கொள்றது, அதை பத்தி நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். பாத்தீங்கன்னா நீங்க அதுல அட்ல போயிட்டு ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்க சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. சர்ச் பண்ணிக்க அதுல மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு 1 lakh இருக்க ப்ராடக்டா இருக்கும். பிராண்ட் நியூ ப்ராடக்டா இருந்தாலும் 1 lakh இருக்கும். அதே பிராண்ட் நியூ ப்ராடக்டா ஒரு 50,000 போட்டிருப்பாங்க. செகண்ட் ஹேண்ட் வேல்யூ 1 lakh இருந்தாலும் அதையும் 50,000 போட்டிருப்பாங்க. அதாவது உங்களை பிரைசிங்கை வச்சு ஹூக் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நீங்க நம்ப முடியாத பிரைஸை உங்களுக்கு போட்டு பிரைசிங்கால உங்களை அந்த ஸ்கேம்ல மாட்ட வைப்பாங்க. அதாவது லெஸ் பிரைஸ்ல போட்டு உங்களை ஸ்கேம்ல மாட்ட வைப்பாங்க. அதை எப்படி நீங்க புரிஞ்சு கொள்ளணும், iPhone 16 Pro Max மார்க்கெட்ல வந்து 3,70,000 போகுது. அதே பிராண்ட் நியூ போன் வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு சேல்ஸுக்கு இருக்குன்னு போட்டிருப்பாங்க. நீங்களும் சீப்பா இருக்குது, பொருள் வந்த போன் சொல்லுவாங்க, சீப்பா இருக்கு ரெண்டு போட்டு நீங்க அவங்களோட கண்டக்டுக்கு, அதாவது நீங்க செல்லரை கண்டக்ட் பண்ணுவீங்க. Ikman இல்ல, அந்த அட்போர்ட்ட சிலரை நீங்க கண்டக்ட் பண்ணுவீங்க. கால் பண்ணோன்னே அவர் உங்களோட லொகேஷனுக்கு கேட்பார். நீங்க ஜெஃப்னால இருக்கீங்கன்னா அவர் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் சொல்லுவார். அதாவது ஒரு கொழும்பு இல்லாட்டி சம்திங், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் சொல்லுவார். அந்த டிஸ்டன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவார், இன்றைக்கே ஒரு பையர் இருக்கார், ஸோ அவர் வர போறார், இல்லாட்டி அவர் ஒரு அட்வான்ஸ் போடுறேன்னு சொன்னவர். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு அட்வான்ஸை போடுங்க, நான் உங்களுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ் போடுறதை தவிர்த்து கொள்ளுங்க. அவர் சொன்ன லொகேஷனுக்கு பக்கத்துல யாரும் இருந்தா அவங்கள போய் அந்த ப்ராடக்டை செக் பண்ண வைங்க. ஏன்னா நீங்க அட்வான்ஸ் போடும்போது தான் நீங்க அவங்களோட ஸ்கேம்ல மாட்டுவீங்க. அதாவது நீங்க யார்கிட்ட ஒரு பதில சொல்லி பாருங்க, ஸோ பக்கத்துல தெரிஞ்சவங்க இருக்காரு, இன்னொரு 5 minutesல வந்து செக் பண்ணி பை பண்ண வரன்னு மட்டும் சொல்லி பாருங்க. அது ஸ்கேம் பண்ற அட்டா இருந்தா, அதாவது ஸ்கேமரா இருந்தா உங்களுக்கு அடுத்த கோலுக்கு அடுத்த விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, அதோடய டிஸ்கண்டினியூ ஆயிடும். அதே ஸ்கேமர் இல்லாட்டி அவங்க உங்களோட ரிவ்யூ பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் ஜெனுவினா நீங்க பை பண்ணிக்கொள்ளலாம். அதாவது இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பை பண்ண முதல் அந்த ப்ராடக்ட் சரி நீங்க வாங்குற ப்ராடக்ட் தான் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட குவாலிட்டியை பாருங்க, மற்ற ஓனர் அவங்க தான் செக் பண்ணிக்கொள்ளுங்க. முடிஞ்ச ஒரு இன்வாய்ஸ் சரி வாங்கிக்கொள்ளுங்க, இல்லாட்டி அவங்க ஐடி ப்ரூஃப் சரி வாங்கிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் தெஃப்டான, அதாவது களவு போயிருந்த ப்ராடக்டா இருந்தா போலீஸ் கம்ப்ளைண்ட்ல இருக்குண்டா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை கொடுக்க பார்க்கலாம். ஸோ நீங்க பை பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃபை வாங்கிக்கொள்ளுங்க, இல்லாட்டி இன்வாய்ஸை வாங்கிக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு தான் நல்லது. அதோட
அவர் ஸ்கேமரா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஸ்கேமர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காட்டிக்கொள்ள மாட்டாங்க. நீங்க பையரோ செல்லரா இருந்தாலும் பொருளை நேர்ல பார்த்து பை பண்ணுங்க, சேல்ஸ் பண்ணுங்க. ஏனண்டா உங்களுக்கு நீங்க சேல்ஸ் பண்ண போறீங்களா அவங்களோட பேமெண்ட் ரிசீவ் ஆகாம நீங்க சேல்ஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி நீங்க பை பண்ண போறீங்கன்னா ப்ராடக்ட்டை சரியா செக் பண்ணாம ப்ரூஃப் எடுக்காம பை பண்ணாதீங்க. இது ரெண்டு விஷயத்தை நீங்க சரியா செய்தீங்கன்னா இக்மன் ஆப்பை நீங்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பா பாவிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். நீங்க ஸ்கேம்ல மாட்டாம யோசிச்சு நடந்தாலே போதும், ஒரு இஷ்யூவும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நம்புறேன். அப்படி கிளியர் இல்லைண்டா எதுவும் கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனி அடுத்த வீடியோல சந்திப்போம். நான் உங்கள் நிரோஷன்.